தமிழ்நாட்டில் சூரி போன்ற நடிகர் ஒரு நிகழ்வுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வராருன்னா விஜயோட கூட்டம் அதிகமாக கூடும். மதுரையில் இவ்வளோ கூட்டம் கூடிருமா சார்? விஜயோட 10 மடங்கு அதிகமாக கூடும். எப்படி சார் கூடும்? விஜய்க்கு சூரியோட இது விஜயோட மாசம் ஒண்ணா? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அடுத்த முதல்வர் சரத்குமார் சொல்லி ஆர்டிகல் எழுதுனாங்க. நடிகர் ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது, நடிகர் ஒருத்தர் மக்களை சந்திக்க வரும்போது ஒரு கூட்டம் கூடுறதுங்கிறது இயல்பான ஒண்ணு. எல்லாருக்குமான தலைவரா, ஒரு தலைமுறைக்கான தலைவரா வந்து நிக்கிறாரு இல்ல, அதை நீங்க பார்க்காம சரத்குமார் இதை கம்பேர் பண்றது தப்பு இல்லையா? விஜய பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய நபர்கள் யார், அவருடைய சாதி பின்புலம் என்ன, அதை முதல்ல நீங்க பாருங்க. நீங்க ஒரு ஊடகவியலர் தானே, அவரை இயக்கிறது ஃபுல்லாவே சாதி அமைப்புகள், சாதி வெறியர்கள், மத வெறியர்கள் அப்படின்னு தான் குற்றச்சாட்டு இருக்கு. என்ன ஆதாரம்? ஜான ஆரோக்கியசாமி யாரு? அரசியல் ஆலோசகர். அவர் என்ன சாதி? தன்னை பார்க்க வந்த தொண்டர்கள் 41 பேர் செத்து போனப்போ ஓடி போய் ஒளிஞ்ச வந்த தலைவரா? யாரு இல்ல, அவன் தலைவரான்னு கேட்க. அவன் வந்து ஒரு நடிகர். யாரு போக சொன்னா? காவல்துறை தான் போக சொன்னாங்க. காவல்துறை நீ போயிடலாமா? இதே அந்த இடத்துல அண்ணன் சீமால இருந்திருந்தாலும் இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்க போவாங்களா? விஜய் இவன் நடிகன்றதுனால ஒரு டைரக்டர் கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து பேசிட்டு பிரச்சனை ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்ட ஒரு தலைவர் என்று சொல்றதுக்கே தகுதி இல்லாத நபர். அந்த நிகழ்வுக்கு 5000 பேருக்கு அனுமதி, QR கோடு வசதி பயன்பட்டிருக்கு. அப்போ விஜய உண்மையானவே பார்க்கணும்னு நினைச்சு கார்டு வந்த 5000 பேர் வரணும்ல, அந்த 5000 பேரே வரல. 5000 பேர் தாண்டி வந்துட்டாங்க. கிடையாதுங்க. QR கார்டு நீங்க என்னது அதை ஒழுங்கா படிங்க. QR கோடு கொடுக்கப்பட்ட கார்டு வச்சிருக்க நபர்களே வரவில்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முன்னாடி தமிழிசை கவர்னரா இருக்கும்போது பாண்டிச்சேரியில ரேஷன் கடைகளுக்கு பதிலா, ரேஷன் பொருளுக்கு பதிலா பணமா கொடுத்துறோம் நாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல. அப்பெல்லாம் திட்டம் நடைமுறை ரேஷன் கடை இருக்கா இல்லையா? ரேஷன் கடை இருக்கு சார், நடைமுறையில இருக்கா? நடைமுறையில இருக்கு. நடைமுறையில எல்லாம் இப்படி ரேஷன் கடை இருக்குது, ஆனா நடைமுறையில நீங்க இப்படி சொல்றீங்க. அதுக்கு பதிலா ரேஷன் பொருளுக்கு பதிலா பணமா கொடுத்துறோங்கிற ஒரு ஸ்கீமை தமிழ் வந்து அரசியல் அறியாமை, சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சு. இது வந்து நீங்க நெட்டிசன்ல எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்றாங்க நீங்க சமூகத்தில் பார்த்தா தெரியும். நம்ம விஜய் மேல தனிப்பட்ட இது கிடையாது. கூட்டம் என்பது தான், நீங்க கூட்டம் நிறைய கூடுது, நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றது வந்து, நடிகர்கள் யாரு எங்க கூட்டம் போனாலும் கூட்டம் கூடும். 2011 நடிகர் வடிவேலுக்கு கூடாத கூட்டம் விஜய்க்கு கூடல. புரியுதா உங்களுக்கு? நடிகர் வடிவேலுக்கு கூடாத கூட்டம் விஜய்க்கு கூட. நாளைக்கே நடிகர் சூரி வந்து இதே மாதிரி ஒரு மீட்டிங் போடுறாரு வைங்க மதுரையில. இவ்வளவு கூட்டம் கூடிருமா சார்? விஜயோட 10 மடங்கு அதிகமா கூடும். எப்படி சார் கூடும்? விஜய்க்கு சூரியோட இது விஜயோட மாசம் ஒண்ணா? என்ன சார் நீங்க? ஏங்க, தமிழ்நாட்டிலும் முதல் நிலையான நடிகர் விஜய், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நட்சத்திரம். ஆமா, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ரசிகர்கள் அதிகம் உள்ளது விஜய், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு நடிகர், தமிழ்நாட்டில் சூரி போன்ற நடிகர் ஒரு நிகழ்வுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வராருன்னா விஜயோட கூட்டம் அதிகமா கூடும். இது நீ எப்படி கூடும்? அப்படி ஒரு கூட்டத்தை போட்டு பாருங்க. எப்படி அப்படி கூடி இருக்கு தமிழ்நாட்டுல? யாருக்கு அப்படி கூடி இருக்கு? நீங்க அந்த மாதிரி நிகழ்வுகள் வச்சு இவ ரசிகர்களை பாருங்க சார். நடிகரை பார்க்க ஒரு 1000 பேர் இப்படி திரளுவாங்க. என்னது, லட்சக்கணக்கான பேர் இப்படி திரளுவாங்களா? என்ன கண்மூடித்தனமா வந்து நிக்கிறாங்க சார். விஜய் மேல அப்படி ஒரு கண்மூடித்தனமா வந்து நிக்கிறாங்க. கரெக்ட். நான் சொல்றது கேளுங்க. இதோட கண்மூடித்தனமா எத்தனை நடிகர்களுக்கு கூட்டம் வரலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரத்குமார் உங்களுக்கு தெரியுமா? நடிகர் சரத்குமார் உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டப அடிக்கல் நாட்டு விழான்னு ஒன்று பண்ணாரு. எவ்வளவு பேர் கூடாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை லட்சம் பேர் கூடாங்கன்னு தெரியுமா? அவருடைய கட்சியுடைய முதல் மாநாடு 13 கிலோமீட்டருக்கு என்னாச்சு, வாகனங்களால ஸ்டாப்பிங் ஆச்சு. 13 கிலோமீட்டர் மதுரை ரிங் ரோடு, இத்தனைக்கு டிராபிக் இல்லாத ஏரியா. அவ்வளோ பெரிய ஆளுமை உள்ள ஒரு தலைவர் தான் நடிகருங்கிறதுனால அப்படி கூடிச்சு. அது வந்து நாளைக்கு ஓட்டா மாறிச்சு, அவர் ஒரு பெரிய வெற்றி பெற்றுட்டாரு அப்படிலாம் கிடையாது. கல்கி போன்ற ஏடுகள் சொல்ல, கல்கி போன்ற நடுநிலை ஏடுகளை அடுத்த முதல்வர் சரத்குமார் சொல்லி ஆர்டிகல் எழுதுனாங்க. நடிகர் ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது, நடிகர் ஒருத்தர் மக்களை சந்திக்க வரும்போது ஒரு கூட்டம் கூடுறதுங்கிறது இயல்பான ஒண்ணு. தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரை வேணாலும் சொல்லுங்க, சிவாஜி சொல்லுங்க, சரத்குமாரை சொல்லுங்க, கமலஹாசனை சொல்லுங்க, எல்லாத்துக்கும் கூட்டின கூட்டத்தை விட விஜய்க்கு இளைஞர்கள், பெண்கள், குறிப்பா பெண்கள்
கட்டுக்கடங்காம வந்து நிக்கிறாங்க சார். நீங்க இப்போ நீங்க சரத்குமார சொன்னீங்க, அப்போ என்ன விமர்சனம் வைக்கப்பட்டது, நான் அந்த விமர்சனம் நிறைய படிச்சிருக்கேன். அப்ப என்னன்னா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு சமூக பின்னணி, ஒரு சமூக பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ அவங்க வந்து அவருக்கு ஒரு பெரிய வேலைகளை பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கான கூட்டங்களை கூடுது. ஆனா இங்க விஜய்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு எல்லாருக்குமான தலைவரா, ஒரு தலைமுறைக்கான தலைவரா வந்து நிக்கிறாரு இல்ல. அதை நீங்க பார்க்காம சரத்குமார் எது கம்பேர் பண்றதே தப்பு இல்லையா? அது இல்ல நீங்க நடிகருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுதுன்னா இவரோட பல மடங்கு கூட்டக்கூடிய ஒரு நடிகர் சரத்குமார் நான் சொல்ல வந்தேன். அதுக்காக தான் அதை சொல்றேன். விஜய்க்கு வந்து சாதிய பின்னணி இல்ல, சாதிய அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது தப்பு. அவருக்கு பின்னாடியும் சில அவருடைய அவர் சாதி சார்ந்த அமைப்புகள் வேலை செய்கிறது, பொருளாதார உதவி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. சார் இருக்கட்டும் சார். நீங்க சரத்குமார் எடுத்தீங்கன்னா கூட, நீங்க குற்றச்சாட்டு விஜய்க்கு இல்ல சரத்குமார் நீங்க எடுத்தீங்கன்னா கூட, இப்ப சரத்குமார் நீங்க எல்லாரும் இது பண்ணா கூட சரத்குமாருக்கான நீங்க சொல்ற மாதிரி சமூகத்துக்கான ஒரு ஃபேஸ், அவர் ஒரு ஃபேஸா அந்த அங்க போய் நிக்கிறாரு இல்ல. ஆனா விஜய் அப்படி ஒரு ஆனா அந்த மாதிரியான எதுவுமே இல்லாம எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின், விஜய் ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடரா போய் நிக்கிறாரு இல்ல. ஒரு ஜனங்கள்ட்ட அந்த ஃபேஸ் வேல்யூ முக்கியம் இல்லையா? அங்கதானே இவ்வளவு கூட்டம் கூடுது. சரிங்க, சரத்குமார் வந்து அவர் ஆரம்பிச்ச கட்சி பேரு சமத்துவ மக்கள் கட்சி, சாதி கட்சி கிடையாது. அவங்களுடைய கட்சியில சாதி பேஸ் உள்ள ஆட்கள் மிகவும் குறைவு. புரியுதா? விஜய பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய நபர்கள் யார், அவர்களுடைய சாதி பின்புலம் என்ன, அதை முதல்ல நீங்க பாருங்க. நீங்க ஒரு ஊடகவியலாளர் தானே, அவரை இயக்கிறது ஃபுல்லாவே சாதி அமைப்புகள், சாதி வெறியர்கள், மத வெறியர்கள் அப்படின்னு தான் குற்றச்சாட்டு இருக்கு. என்ன ஆதாரம் சார்? ஜான் ஆரோக்கியசாமி யாரு? அரசியல் ஆலோசகர். அவர் என்ன சாதி? அவர் என்ன ஜாதியா இருந்தா என்ன? அவரு ஒரு வேலை செய்யறாரு. அவர் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அவர் அரசியல் ஆலோசனை வழங்கி கொடுக்குறாரு. விஜய்க்கு மட்டும் சாதி பின்புலம் இல்லைன்னு சொல்லி நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவ பின்னாடி இருக்கிற மொத்த பேரும் கிறிஸ்துவ லாபி, சாதி வெறியர்கள். அது மட்டும் வந்து ஜாதி கிடையாது. சரத்குமார் பேர் மட்டும் சொன்னா மட்டும் ஜாதி வந்துருமா? விஜயகாந்த் பின்னாடியே இந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு, நாயுடு சமுதாயத்தினர்கள் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க எல்லாருமே நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா பொது பேசல விஜயகாந்த் நியூட்ரல் ஃபேஸா வந்து நின்னாங்க சார். இவங்கள அப்படிதான் நிக்காங்க. கூட்டம் கூடுதல விஜய்க்கு அந்த ஃபேஸ் தான், அந்த ஃபேஸ்ல தான் அப்படி வந்து நிக்கிறாருன்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன விஷயத்துல ஜாதிக்கு அப்பாற்பட்டு தமிழக அரசியல நின்ன தலைவர்கள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள், அந்த வரிசையில் விஜயகாந்த் வேணா வருவார். விஜய் எல்லாம் வந்து விஜய் இப்படி வர மாட்டார். விஜய்க்கு என்ன சார் ஃபேஸ் இருக்கு? ஏதாவது மதம் தொடர்பான ஃபேஸ் இருக்கா? சாதி தொடர்பான ஃபேஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் சொல்லவே விஜயன்றாரு, அப்புறம் வந்து நான் விஜய் ஜோசப்ன்றாரு. அப்பவே மதம் வந்துருச்சுல்ல. மதம் வந்தா என்ன, பேர் வந்தா என்ன? ஜோசப் விஜய் வச்சுட்டா உடனே கிறிஸ்டியன். செயல்பாடுகள் என்ன? கூட இருக்கிற அத்தனை பேரும் அவங்க ஜாதிக்காரங்க, அவங்க மதத்துக்காரங்க. செயல்பாடுகள் பொறுத்து தானே பார்க்கணும். அப்ப எதுவுமே இல்ல. நீங்க பொறுத்து பார்க்காம அவர் வந்து ஒரு பொதுவான தலைவர் எப்படி சொல்ல முடியும்? அப்படிதானே நிக்கிறார். இவ்வளவு பேர் ஏன் கூடுறாங்க? விஜய் சமூக மக்கள் ஏன் கூடுறாங்க? அவர் நடிகர்ன்றதால கூடுறாருங்க. வந்து நிக்கிறாங்க சார். நடிகர்ன்றதால கூடுறாங்க. அதுதான் உங்களுக்கு தெளிவா வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் விஜய் நடிகரா வந்து பாக்குறாங்க. ஒரு நடிகரை பார்க்க வராங்க. விஜய் நிறைய மக்கள் பயணம் வந்துட்டாரு, நிறைய மக்கள் பார்த்துட்டாங்க. அதனால விஜய் நம்ம நடிகரா மட்டுமே இனிமேலும் பார்க்க முடியாது இல்ல. அவர் ஒரு தலைவர் இல்ல. இனிமே யார் தலைவர்? விஜய் தான். தன்னை பார்க்க வந்த தொண்டர்கள் 41 பேரு செத்து போனப்போ ஓடி போய் ஒளிஞ்ச ஒருத்தன் தலைவரா? யாரு ஒரு நடிகர். யாரு போக சொன்னா? காவல்துறை தான் போக சொன்னாங்க. காவல்துறை நீ போயிடலாமா? இதே அந்த இடத்துல அண்ணன் சீமால இருந்திருந்தாலும் இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்க போவாங்களா? அவங்க வந்து அரசியல்வாதி. இவன் நடிகன்றதால ஒரு டைரக்டர் கொடுத்த ஸ்கிரிப்ட வந்து பேசிட்டு பிரச்சனை ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட ஒரு தலைவர் என்று சொல்றதுக்கே தகுதி இல்லாத நபர். தலைவர் சொல்றதுக்கே தகுதி இல்லாத நபர் விஜய். இந்த விஷயத்துல அவர் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நான் அரசியல்வாதி தான், நான் அரசியல் கட்சி தலைவர் தான் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட 2026 எலெக்ஷன்ல எடுப்பாரா, செயல்படுத்துவாரு? எடுத்துட்டாரு. நீங்க சொல்லலாங்க, மக்கள் அப்படி சொல்லல. QR கோடு போட்டு 5000 பேருக்கு கார்டு கொடுக்க, அந்த 5000 பேருக்கு வரல. நீங்க வந்து 5000 பேருக்கு தான் அனுமதி. அப்போ நடிகன்ற ஒரே காரணம் வந்து நிற்கிறேன். 5000 பேருக்கு அனுமதி, அந்த 5000 பேரே வரல. QR கொடுத்த ஆட்களே ஆயிரக்கணக்கான பேர் வரல. இதை வந்து அவங்க சொல்றது, நான் சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்க, நான் சொல்லல. அந்த நிகழ்வுக்கு 5000 பேருக்கு அனுமதி, QR கோடு வசதி பயன்பட்டிருக்கு. அப்போ விஜய உண்மையானவே பார்க்கணும்னு நினைச்சு கார்டு வாங்கின 5000 பேர் வரணும்ல. அந்த 5000 பேரே வரல. 5000 பேர் தாண்டி வந்துட்டாங்க. கிரவுட் கிடையாதுங்க. QR கார்டு நீங்க என்னது அதை ஒழுங்கா படிங்க. QR கோடு கொடுக்கப்பட்ட கார்டு வச்சிருக்க நபர்களே வரவில்லை. அப்போ கூட்டம் இல்லாம போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு
QR கார்டு வசதி இல்லாத நபர்களை உள்ள அனுமதிச்சாங்களா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? அதை பேசுங்க. அப்போ 5000 பேர் கார்டு வாங்கின நபர்களே விஜய் பார்க்க வரல. இதுதான் உண்மை. பொதுமக்கள், அப்பாவி மக்கள், சினிமா மோகத்துல விஜய் பார்க்க வந்த மக்கள் மாதிரி உள்ள அலப்பட்டாங்க. அன்னைக்கு ஒரு வார இறுதி நாளோ இல்ல அந்த மாதிரி இல்ல, வேலை நாள் அன்னைக்கு அந்த கூட்டம் நடக்குது. குறிப்பா காசு நம்ம வேலையில இருக்கிற 11-11:30 மணிக்கு நடக்குது. அவ்வளவு பேர் அவங்க அன்னைக்கு ஒரு நாள் வருமானத்துட்டு வந்து உட்காருவாங்களா சார்? அங்க நடிகரை பார்க்கலாம் உட்காருவாங்க. எப்படி சார் வருவாங்க? இதுக்கு முன்னாடி யார் சார் வந்து பார்த்தாங்க? அதாவது உங்களுக்கு வரலாறு தெரியுமா தெரியலன்னு தெரியல, சிரஞ்சீவின்னு சொல்லி ஒரு நடிகர் ஆந்திரால உண்டு. அவர் வந்து முதல் கூட்டத்துக்கு வந்தது. தெலுங்கு சூப்பர் ஸ்டார். கரெக்ட். எத்தனை லட்சம் பேர் கூட்டினாங்க? 13 லட்சம் பேர் கூட்டினாங்கன்னு நியூஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க. சரி, அந்த கூட்டத்துக்கு இணையான கூட்டம் இது வரைக்கும் எந்த நடிகருக்கும் கூடல. அவரோட அரசியல் வாழ்க்கை என்னாச்சு, அவர் ஆரம்பிச்ச பிரஜாராஜ்ய கட்சி என்னாச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. காங்கிரஸ்ல கொண்டு மெர்ஜ் ஆகி மத்திய துணை அமைச்சர் பதவி வாங்கிட்டு அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அவர் இப்ப மறுபடியும் நடிச்சிட்டு கிடக்காரு. அதே மாதிரிதான் விஜயோட நிலைமை ஆகும். அரசியல்ல கொள்கை இல்லாத தலைவன், லட்சியம் இல்லாத தலைவன் வீழ்ந்து போவான். ஏன் இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? பிறப்புக்கும் எல்லாம் இருக்குங்கிற கொள்கை கிடையாது. அதே வேற ஒரு கட்சியிலிருந்து எடுத்தது இல்ல. அவருக்கு ஒரு கொள்கை, சமத்துவம் சமூக நீதிங்கிறது கொள்கை கிடையாதா? மதச்சார்பின்மை கொள்கை கிடையாதா? கொள்கை படி நீங்க என்ன செய்றீங்க? என்ன கொள்கை? இதுதான் கொள்கை. ஒண்ணுமே செய்யல. கொள்கை வரையறுவது திட்டத்தை மேல கொண்டு வந்து உங்களோட நோக்கம் என்ன? கொள்கை திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று சொல்றது ஒரு கொள்கையா? ஒண்ணே நினைக்கிறாரு சார். எப்படி ரெண்டு கண்கள்ன்றாரு சார். அதுல என்ன தப்பு? கண்ணு 2 இருக்கிறதால கொள்கை 2 வச்சுக்கலாமா? கொள்கை 2 வச்சுக்கலாமா? என்ன பேசுறீங்க? அதாவது ஒரு கட்சி என்றால் அரசியல் களத்துல முதல்ல மக்களோட மக்களா நிக்கணும். பாவம் துப்புரவு பணியாளர்கள் அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, பல நாட்களா நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்ட களத்துக்கு சென்று அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி உங்க கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அரசியல் கட்சி தலைவரா? தான் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வர வச்சு, இங்க வர வச்சு நான் உங்க கூட இருக்குன்னு சொல்றேன் அரசியல் தலைவரா? கொடுத்துட்டாங்க சார். இல்ல விஜய் யாரையும் கூப்பிடல சார். விஜய் அவங்க வரல. நீங்க வந்தா இங்க கூட்டமாயிரும், சென்ட்ரல் கிட்ட அவ்வளவு ரஷ் ஆயிடும். விஜய் நீங்க சொல்ற மாதிரி நடிகர் பார்க்க வருவாங்க, கூட்டம் கூடும், ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் ஆகும். எதுக்கு? அதனால நாங்களே வரோம்னு அவங்களே தான் சார் வந்தாங்க. அவங்க வரல சார். நாங்க உங்களுக்கு ஆதரவு நினைக்கிறேன். அதனுடைய பிரதிநிதி அவரே வெளிப்பட செய்தியாளர்கள் கிடையாது சார். நீங்க ஒரு உண்மையான அரசியல், அவங்களே அப்படி கேட்டாலும் நீங்க ஒரு உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால், அரசியல் கட்சி தலைவராக இருந்தால், கொள்கை உறுதிப்பாடு உள்ள தலைவராக, மக்களை நேரில் சந்திக்கக்கூடிய தலைவராக இருந்தால், நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மக்களோட மக்களா நிற்பீங்களா? வீட்டுல படுத்து கிடந்துக்கிட்டு அவங்களை வர சொல்லிட்டு அவங்களுக்கு காப்பி டீ கொடுத்துட்டு கூட நிற்பீங்களா? அட்ரஸ் பண்றாரு இல்ல, என்ன அட்ரஸ் பண்றாரு, பாக்குறாரு, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசுறாரு, நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் சரி பண்ணி தரேன்னு சொல்றாரு. ஒரு தலைவர் அவ்வளவுதானே சார் பண்ண முடியும். அப்ப நீங்க ரூமுக்குள்ள இருந்துக்கிடுவீங்க, அப்புறம் எதுக்கு பிரச்சாரத்துக்கு வெளியே போறீங்க? ரூம்லயே இருந்துக்கிட்டு ஒரு யூடியூப்லயோ, ஒரு வாட்ஸ்அப்லயோ, ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ, ஒரு ட்விட்டர்லயோ அரசியல் கணக்கான கூட்டம் வருது சார். அதுதான் இப்ப நாங்க சொன்னோம். ஒரு நடிகரை பார்ப்பதற்கு வந்த கூட்டம் பார்க்க எல்லா நாளும் அரசியல் கட்சி தலைவரை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. அரசியல் கட்சி தலைவருக்கான கூட்டம் கிடையாது. அவர் உண்மையாலுமே அரசியல்வாதி என்றால் வரக்கூடிய தேர்தலில் அவருடைய மக்கள் செல்வாக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். கமலஹாசனுக்கு கூடிய கூட்டம் என்ன? கமலஹாசனுடைய விஜய்க்கு அதிகமா தான் இருக்கு. கமல் ஈவென்ட் நான் பர்சனலா கமலோட விஜய்க்கு அதிகமா தான். அது நான் ஒத்துக்கிறேன் சார், இல்லைன்னு சொல்லல, உண்மையே ஒத்துக்கல தயார். அதே சமயத்துல விஜய் வந்து அரசியல்வாதியாக மக்கள் பார்க்கிறார்களா, நடிகரா பாக்குறாங்களா? தேர்தலை சந்திச்சுக்க அப்புறம் தெரியும். நீங்கள் நானும் விவாதம் பண்ணிட்டதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. அவர் தேர்தலை எப்படி சந்திக்கிறாரு, யாரு கூட கூட்டணி வைக்கிறாரு, அவருடைய கொள்கை என்ன, மக்களை போய் அவர் எப்படி எல்லாம் சந்திக்க போறாரு, அதுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு என்ன, இதை தான் நம்ம பார்க்கணும். பாக்யராஜை விட, டி ராஜேந்திரனை விட, சிவாஜி கணேசனை விட விஜய் பெரியாள் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இல்ல அவர் பெரிய ஆளு தான், அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னா வரக்கூடிய தேர்தல் தான் தீர்மானிக்கும். நீங்களும் நானும் பேசியதுல என்ன போகுது சொல்லுங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். It's my choice. It's my choice. It's my choice. My choice.